திறன் டார்கெட்டட் ஹெல்ப் ஃபார் இம்ப்ரூவிங் ரெமடியேஷன் அண்ட் அகடமிக் நர்ச்சரிங். இன்னைக்கு நம்ம இதுல பார்ட் 10 பார்க்க போறோம். லீஸ்ட் காமன் மல்டிபிள் இருந்து பார்க்கலாம். லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்னா என்ன? ரெண்டு நம்பர் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோட மல்டிபிள்ஸ் எல்லாம் நம்ம எழுதுவோம் இல்லையா? 2ம் 3யும் இருக்குன்னு வச்சுக்கோமே. 2க்கும் 3க்கும் எல்சிஎம் வேணும் அப்படின்னா 2க்கும் 3க்குமான மல்டிபிள்ஸ் எல்லாம் எழுதுவோம். 2க்கு 2 டேபிள் சொல்லி எழுதுவோம். 2 ஏற்கனவே இருக்கு இல்லையா? 2, 4, 6, 8, 10, 12, 14 அப்படி நம்ம எழுதிக்கிட்டே இருப்போம். 3யோட மல்டிபிள்ஸ் எழுதும்போது 3 டேபிள் சொல்லுவோம். 3, 6, 9, 12, 15, 18, 21 இது மாதிரி நம்ம சொல்லிட்டே இருப்போம். இது மல்டிபிள்ஸ். அதுல இருந்து காமன் மல்டிபிள்ஸ் எழுதிக்குவோம் இல்லையா? காமன் மல்டிபிள்ஸ்னா 6 எடுத்துக்கலாம். அடுத்து எது இருக்கு? 12 இருக்கு. இப்படி நமக்கு நிறைய காமன் மல்டிபிள்ஸ் இருக்கும்ல, எழுதிக்கிட்டே போனோம்னா. அதுல லீஸ்ட் இதுல எது சின்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 இல்லையா? அதனால 2க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்குது? நமக்கு 6 கிடைக்குது. இப்படி மல்டிபிள்ஸ் எழுதியும் எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஃபேக்டரைசேஷன் மெத்தட்லயும் 2க்கும் 3க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். 2ம் 3ம் எந்த டேபிள்லயும் வராது இல்லையா? அடுத்தடுத்த எண்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்பர்ஸ்க்கு எல்சிஎம் எழுதுறதுக்கு நம்ம என்ன செய்வோம்? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்குவோம். 2 × 3 = 6. வெரி சிம்பிளா நம்ம இப்படியும் போடலாம். அடுத்து நம்ம பார்த்தோம் டிவிஷன் அண்ட் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் பார்த்தோம் இல்லையா? ஒரு நம்பரை இன்னொரு நம்பரால எப்படி டிவைட் பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். நமக்கு டேபிள்ஸ் தெரியலனா கூட டேபிள்ஸை எழுதியாவது நம்ம டிவைட் பண்ணிடுவோம். நம்ம ஒரு சம் பார்க்கலாம். 70ய 5ஆல நமக்கு டிவைட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எந்த டேபிள் வேணும்? 5 டேபிள் தெரியணும் இல்லையா? நீங்க எப்படியாவது டேபிள படிச்சிருங்க. அப்படின்னா தான் மேத்ஸ் நமக்கு ஈஸியா இருக்கும். 70ய உள்ள போட்டுக்கோங்க, 5 வெளியே போட்டுக்கோங்க. 7ல 5 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பாக்குறோம். நமக்கு 5 டேபிள் தெரியும் இல்லையா? 1 5 is 5, 2 5s are 10. 7ல 5 எத்தனை டைம்ஸ் இருக்கு? ஒரே டைம் தான் இருக்கு இல்லையா? 1 5 is 5. கழிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். 0வை கீழே கொண்டு வந்துருவோம். 20. 20ல 5 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பாக்குறோம். 5 டேபிள்ல மறுபடியும் சொல்றோம். 3 5s are 15. 4 5s are என்ன? 20 இல்லையா? சோ எத்தனை டைம்ஸ் இருக்கு? 4 டைம்ஸ் இருக்கு. 4 5s are 20. சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். சோ நமக்கு 70ய 5ஆல டிவைட் பண்ணா என்ன வருது? 14 கிடைக்குது. அடுத்து நம்ம இந்த சாப்டர்ல என்ன பார்த்தோம்னா HCF பார்த்தோம். ரெண்டு நம்பருக்கு HCF எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். சப்போஸ் நமக்கு 8ம் 16ம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு HCF வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? 8க்கும் 16க்கும் HCF கண்டுபிடிக்க போறோம். 8 எந்த டேபிள் எல்லாம் வருதுன்னு நம்ம பார்ப்போம் இல்லையா? 8 எதுல எல்லாம் வரும்? 1 8 is 8, 2 4s are 8, அடுத்து 4 2s are 8, 8 1s are 8 அவ்வளவுதான் இல்லையா? 8ஓட ஃபேக்டர்ஸ் தமிழ்ல சொல்றதுன்னா காரணிகள். ஃபேக்டர்ஸ் ஆஃப் 8 என்னெல்லாம் அப்படின்னா இதுல இருக்கிறதெல்லாம் எழுதிக்கணும் இல்லையா? 1 2 4 8. அடுத்து 16 எடுத்துக்கிறோம். 16 எந்த டேபிள் எல்லாம் வரும் அப்படின்னு பார்க்கணும். 1 16 is 16. 2 டேபிள்ல வருமா? 2 8s are 16. 3 டேபிள்ல வராது இல்லையா? 4 டேபிள்ல 4 4s are 16. அப்புறம் 8 2s are 16. 16 1s are 16. ஃபேக்டர்ஸ் ஆஃப் 16 எழுதுறோம். 1 2 4 8 16. நமக்கு என்ன வேணும்? HCF வேணும். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வேணும். காமன் ஃபேக்டரை முதல்ல பார்க்கலாமா? ரெண்டுக்கும் காமனா என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கிறோம். ஸோ 2 4 8 காமனா இருக்கு. அதுதான் வந்து காமன் ஃபேக்டர். இதுல ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இதுல எது ஹையஸ்ட்? 8 இல்லையா? ஸோ HCF ஆஃப் 8 and 16 என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 8ன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். தமிழ்ல HCFக்கு என்ன? மீ பே வா. மீ பெரு பொது வகுத்தி 8. இப்படியும் செய்யலாம்.
நாம வேற என்ன மெத்தட்ல செய்வோம்? ஃபேக்டரைசேஷன் மெத்தட், காரணிப்படுத்துதல் முறையிலையும் செய்வோம். 8ஐயும் 16ஐயும் இப்படி போட்டுக்குவோம். 8க்கும் 16க்கும் எந்த டேபிள் காமனா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 8 டேபிளே காமனா இருக்கு இல்லையா? 1 8 is 8, 2 8s are 16. வேற எந்த டேபிளும் நம்ம போட முடியாது. அதனால இங்க நாம HCF போட்டுக்கலாம். HCF என்ன? இங்க என்ன இருக்கோ அதுதான் HCF இல்லையா? HCF என்ன? 8. அடுத்து நாம என்ன பார்த்தோம்னா பிரைம் அண்ட் காம்போசிட் நம்பர்ஸ் பார்த்தோம். எதெல்லாம் பிரைம் நம்பர்ஸ்? அதாவது ஒன் டேபிள்லயும் அந்த நம்பரோட டேபிள்லயும் மட்டும்தான் அந்த நம்பர் வரணும். எதெல்லாம் பிரைம் நம்பர்ஸ்? 2, 3, 5, 7, 9 பிரைம் நம்பரா சொல்லுங்க. 9 3 டேபிள்ல வரும் இல்லையா? அதனால பிரைம் இல்ல. 11, 13, 17, 19, 23, 29 இது மாதிரி பிரைம் நம்பர்ஸ் போயிட்டே இருக்கும். இப்போ இது அல்லாத நம்பர்லாம் காம்போசிட் நம்பர்னு சொல்லுவோம். ஒன்ன என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒன்ன யூனிட் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்னு பிரைம் நம்பர் இல்ல யூனிட் நம்பர். 2 எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரைம் நம்பர்ஸ்லயே இருக்கிற ஒரே ஈவன் நம்பர் 2 தான். அதே போல மிகச்சிறிய பிரைம் நம்பர் எது அப்படின்னா அதுவும் 2 தான். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா டிவிசிபிலிட்டி ஆஃப் அ நம்பர். ஒரு நம்பரை எடுத்துக்கிட்டோம்னா அது எந்தெந்த நம்பராலெல்லாம் டிவைட் ஆகுதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு இல்லையா? அதை நாம இந்த சாப்டர்ல பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 30 எடுத்துக்குவோம். 30 2 டேபிள்ல வருதான்னு எப்படி செக் பண்ணுவீங்க? 30 ஈவன் நம்பரான்னு பார்ப்பீங்க இல்லையா? லாஸ்ட் டிஜிட் 0, 2, 4, 6, 8 இருந்து ஒரு ஈவன் நம்பர் தான். ஸோ 30 ஈவன் நம்பர். அதனால 2 டேபிள்ல அதாவது 2ஆல டிவைட் ஆகும். 3க்கு எப்படி செக் பண்ணுவீங்க? அதோட டிஜிட்ஸ் ஆட் பண்ணுவீங்க. ஆட் பண்ணும்போது அது 3 டேபிள்ல வந்துச்சுன்னா 3ஆல டிவைட் ஆகும். 30யோட டிஜிட்ஸ் ஆட் பண்ணும்போது 3 + 0 3 தான். 3 டேபிள்ல வரும். ஸோ 30 3ஆல டிவைட் ஆகும். அடுத்து 4க்கு எப்படி செக் பண்ணுவீங்க? லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் எடுத்துக்குவீங்க. நம்மகிட்ட இருக்கதே 2 டிஜிட்ஸ் தான். அதனால இது 4 டேபிள்ல வருதான்னு 4 டேபிள் சொல்லி பார்ப்பீங்க. 1 4 is 4, 2 4s are 8, 3 4s are 12, 4 4s are 16, 5 4s are 20, 6 4s are 24, 7 4s are 28, 8 4s are 32 இல்லையா? 4 டேபிள் அது வரல. அதனால 34ஆல டிவைட் ஆகாது. 5 டேபிள் எப்படி செக் பண்ணுவீங்க? லாஸ்ட் டிஜிட் 0வாவோ 5ஆவோ இருந்தா 5 டேபிள்ல வரும். அப்ப 35ஆல டிவைட் ஆகும் இல்லையா? ஏன்னா லாஸ்ட் டிஜிட் நமக்கு 0. அடுத்து 6 2ஆலையும் 3ஆலையும் டிவைட் ஆனா கண்டிப்பா அந்த நம்பர் 6ஆல டிவைட் ஆகும். அதனால இது 6ஆல டிவைட் ஆகும். 8 நீங்க 8 டேபிள் சொல்லி பார்க்கணும். 1 8 is 8, 2 8s are 16, 3 8s are 24, 4 8s are 32 இல்லையா? ஸோ இது 8 டேபிள்ல வரல. 9 டேபிளுக்கு என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். டிஜிட்ஸ் ஆட் பண்ணணும். 3வும் 0வும் ஆட் பண்ணா 3. 3 9 டேபிள்ல வருமா? வராது இல்லையா? ஸோ இது 9ஆல டிவைட் ஆகாது. 10ஆல டிவைட் ஆகுமா? 0வுல முடிகிற எண்கள்லாம் 10ஆல டிவைட் ஆகும். அதனால 30 10ஆல டிவைட் ஆகும். அடுத்து 11. 11 டேபிள் சொல்லி பார்த்தாவே தெரியும் இல்லையா? 1 11 is 11, 2 11s are 22, 3 11s are 33. அதை விட பெருசா போயிடும். அதனால இது 11 டேபிள்ல வராது. இது மாதிரி நீங்க ஒவ்வொன்றுக்கும் டிவிசிபிலிட்டியை செக் பண்ணும்போது இது உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியரா ஆயிரும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா நம்பர் சிஸ்டம் பார்த்தோம். நம்பர் சிஸ்டம்ல ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? நேச்சுரல் நம்பர்ஸ். தமிழ்ல இயல் எண்கள். இயல் எண்கள் எதுல ஆரம்பிக்கும்? 1 2 3 4 5 அப்படியே போயிட்டே இருக்கும். இது இயல் எண்கள், நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் எண், அந்த எண்ணை நாம போடுறோம் இல்லையா? என்னங்கிறது நேச்சுரல் நம்பர்ஸ குறிக்குது. அடுத்து நம்ம பார்த்தோம் ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ்ங்கிறது டபிள்யூன்னு குறிக்கிறோம். அதுல நேச்சுரல் நம்பர்ஸோட ஒரு 0வை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். 0 1 2 3 4 இப்படியே போச்சுன்னா இது ஹோல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ்க்கும் ஹோல் நம்பர்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்? ஹோல் நம்பர்ஸ்ல ஒரு 0 மட்டும் எக்ஸ்ட்ராவா இருக்கும் இல்லையா? நேச்சுரல் நம்பர்ஸ்ல எல்லா நம்பர்ஸ்க்கும் ப்ரெடிசஸர் முன்னி இருக்கும், ஒன்றுக்கு மட்டும் முன்னி இருக்காது. ஹோல் நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா நம்பர்ஸ்க்கும் முன்னி ப்ரெடிசஸர் இருக்கும், 0க்கு மட்டும் ப்ரெடிசஸர் இருக்காது. அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்னா
2 ஹோல் நம்பர்ஸ் எடுத்து ஆட் பண்ணி பார்த்தோம். ஹோல் நம்பர்ஸ் இதெல்லாம் 0, 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா இல்லையா? 2 ஹோல் நம்பர்ஸ் எடுத்து ஆட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். 1 2 எடுத்துக்கிறோம், ஆட் பண்றோம். என்ன கிடைக்குது? 3 கிடைக்குது. 3 மறுபடியும் ஒரு ஹோல் நம்பர் கிடைக்குது. அதே 1ல இருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்க. 1ல நமக்கு 2 சப்ட்ராக்ட் பண்ண தெரியுமா முதல்ல? பண்ண முடியாது இல்லையா? அதே மாதிரி பெருக்கி பாருங்க. 1ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. 1 2 இஸ் 2. 1 2ஆல டிவைட் பண்ணுங்க. half இல்லையா? half வந்து again ஹோல் நம்பர் இல்ல. half ஹோல் நம்பர்ல இல்ல. 1 மைனஸ் 2வும் ஹோல் நம்பர்ல இல்ல. அதனால நமக்கு இதை விட ஒரு பெரிய நம்பர் சிஸ்டம் தேவைப்படுது. அதுதான் என்ன அப்படின்னா இன்டிஜர்ஸ். இன்டிஜர்ஸ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா 0, 1, 2, 3, 4, 5 இந்த பக்கம் போகுது. இந்த பக்கம் -1, -2, -3, -4 எக்ஸெட்ரா இந்த பக்கம் போகுது. நாம அடிஷனை நம்பர் லைன்ல எப்படி செய்வோம்? சப்ட்ராக்ஷனை நம்பர் லைன்ல எப்படி செய்வோங்கிறத ஞாபகப்படுத்துவோம். நமக்கு 1 + 2 வேணும்னு வச்சுக்கோங்களேன். இது நம்பர் லைன். முதல்ல 1ல போய் நின்னுக்குவோம். பிளஸ் அப்படிங்கிறதுனால ரைட் சைடு பார்த்து நின்னுக்குவோம். 2 ஸ்டெப் ரைட் சைடு போயிருவோம். போனோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். ஸோ 1 + 2 என்ன? 3. சப்ட்ராக்ஷன் எப்படி பண்ணுவோம்? 2 - 1 வேணும்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல 2ல போய் நின்னுக்குவோம். சப்ட்ராக்ஷன் இல்லையா? மைனஸ். அதனால லெஃப்ட் சைடு திரும்பி ஒரு ஸ்டெப் நாம வந்துருவோம். அப்ப எங்க வந்திருப்போம்? 1ல வந்து நிப்போம். இதே மாதிரி நெகட்டிவ் நம்பர்ஸ் என்ன பண்ணுவோம் பாருங்க. 1 - 2. 1 - 2 உங்களுக்கு வேணும். என்ன பண்ணுவீங்க? முதல்ல 1ல போய் நின்னுக்குவீங்க. லெஃப்ட் சைடு திரும்பிக்குவீங்க. 2 ஸ்டெப்ஸ் போவீங்க. 1 2 ஸ்டெப்ஸ் போனீங்கன்னா எங்க நிக்கிறீங்க? -1ல நிக்கிறோம். சரிங்களா? இப்போ 0 - 3 வேணும் உங்களுக்கு. என்ன செய்வோம்? 0ல போய் நின்னுக்குவோம். லெஃப்ட் சைடு 3 ஸ்டெப்ஸ். 1 2 3 ஸ்டெப்ஸ் லெஃப்ட் சைடு போயிருவீங்க. அப்ப எங்க நிப்பீங்க கடைசியா? -3ல நிப்போம். சரிங்களா? இது மாதிரி நாம இன்டிஜர் அடிஷன் சப்ட்ராக்ஷனை ஈஸியா நம்பர் லைன் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். பெரிய நம்பருக்கு நம்பர் லைன் யூஸ் பண்ண முடியாது இல்லையா? அப்ப என்ன பண்றது? பாருங்க, இதெல்லாம் சின்ன சின்ன சம்ஸ். இதெல்லாம் வந்து நீங்க நம்பர் லைன் யூஸ் பண்ணி பண்ணிருவீங்க. பெரிய சம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். -35 + 34. இப்ப நம்பர் லைன்ல 35 34லாம் போட முடியாது இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு ரூல் தான் அப்ளை பண்ணணும். ஆப்போசிட் சைன்ல இது மாதிரி இருந்துச்சுன்னா முதல்ல சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. எதுல இருந்து எத? பிக்கர் நம்பரான 35ல இருந்து ஸ்மாலர் நம்பரான 34 சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. பண்ணுனா என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். அப்புறம் இங்க வாங்க. வந்து 2ல எது பிக்கர் நம்பர்னு பாக்குறீங்க. 35 தான் பிக். அதோட சைன் என்ன? மைனஸ். அத போட்டுருங்க. இப்ப ஆன்சர் என்ன? -1. இதே மாதிரி எல்லா சம்மையும் நம்ம போட்டுடலாம். இந்த சம் எல்லாம் கூட இதே மாதிரி நாம போட்டுக்கலாம். இன்னொன்னு ட்ரை பண்ணுவோம். 100 + -75. இது பிளஸ், இது மைனஸ் இல்லையா? எப்பயும் போல நம்ம என்ன செய்யணும்? 100ல இருந்து 75 சப்ட்ராக்ட் பண்ணணும். 100ல 75 சப்ட்ராக்ட் பண்ணா 25 கிடைக்கும். ஸோ 25 சைன் போடணும் இல்லையா? என்ன போடுவீங்க? 2ல எது பிக்கர் நம்பரோ அதோட சைன். 100ஓட சைன் என்ன? பிளஸ் இல்லையா? ஸோ இதோட சைன் பிளஸ், இங்க பிளஸ். இது மாதிரி நாம இன்டிஜர் அடிஷன் சப்ட்ராக்ஷனை இந்த ரூலை பயன்படுத்தி போடணும். அடுத்து நம்ம பார்க்க போறோம் இன்டிஜர் மல்டிப்ளிகேஷன். 2 இன்டிஜர்ஸை எப்படி மல்டிப்ளை பண்றது? இது பாருங்க. 3 2s are 6. இது டேபிள். 2 2s are 4, 1 2s are 2, 0 2s are 0. அடுத்து -1 × 2. 1 நெகட்டிவ்லயும் 1 பாசிட்டிவ்லயும் இருந்தா என்ன பண்ணுவோம்? 1ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணி போட்டுட்டு 2ல ஒரு இடத்துல மட்டும் மைனஸ் இருந்தா ஆன்சருக்கு மைனஸ் போட்டுருவோம். வெரி சிம்பிள். 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது ஏதேனும் ஒரு நம்பருக்கு மட்டும் மைனஸ் இருந்தா ஆன்சருக்கு மைனஸ் போட்டுருங்க. மற்றபடி நம்பரை மட்டும் மல்டிப்ளை பண்ணி போட்டா போதும். இங்க பாருங்க, -2 × 2 வேணும். முதல்ல 2ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணி 4ன்னு போட்டுருங்க. போட்டுட்டு இந்த மைனஸ் சிம்பிள் எடுத்தீங்க போட்டுறணும். 3 2s are 6 போட்டுட்டு மைனஸ் எடுத்து இங்க போட்டிருக்கோம். சரி, இப்ப 2 நம்பருக்குமே மைனஸ் வந்தா என்ன செய்வோம்? இங்க பாருங்க, -1 × -2. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 1 × 2 2.
ஸோ நாம என்ன ரூல் பயன்படுத்தணும்? மைனஸையும் பிளஸ்ஸையும் இன்டூ பண்ணா மைனஸ் தான் கிடைக்கும். அதே போல பிளஸ்ஸையும் மைனஸையும் இன்டூ பண்ணாவும் மைனஸ் தான் கிடைக்கும். மைனஸையும் மைனஸையும் இன்டூ பண்ணாவும் பிளஸ் கிடைக்கும். பிளஸ்ஸையும் இன்டூ பண்ணாவும் நமக்கு பிளஸ் கிடைக்கும். இந்த ரூல நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியா 2 இன்டிஜர்ஸ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். டிவிஷனுக்கும் இதே ரூல் தான். 3 into 2 6 நமக்கு தெரியும் இல்லையா? இத வச்சு நம்ம 2 டிவிஷன் ஃபார்முலா எழுதலாம். 6/2 அதாவது 2 இங்க கொண்டு வந்துடுறோம். 6/2 என்ன? 3. அதே போல 3 கொண்டு வந்துட்டீங்கன்னா 6/3 என்ன? 2. -3 into 2 -6 நமக்கு தெரியும் இல்லையா? 3 2s are 6 மைனஸ் into பிளஸ் மைனஸ். இப்போ இதை நாம எப்படி எழுதலாம்? -6/2 equal to இங்க என்ன இருக்கு? -3 இருக்கும். அல்லது எப்படி எழுதிக்கலாம்? -6/-3 equal to 2ன்னு எழுதிக்கலாம். இதே ரூல் இங்க அப்ளை பண்ணிருக்கோம். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது பாருங்க. மைனஸ பிளஸ்ஸால டிவைட் பண்ணா மைனஸ் கிடைக்குது. மைனஸ மைனஸால டிவைட் பண்ணா பிளஸ் கிடைக்குது. சோ ரூல் என்ன சொல்லுதுன்னா மைனஸ பிளஸ்ஸால டிவைட் பண்ணீங்கன்னா மைனஸ். மைனஸ மைனஸால டிவைட் பண்ணீங்கன்னா பிளஸ். இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். 2 வெவ்வேறு சைனை டிவைட் பண்றப்ப மைனஸ், ஒரே சைனை டிவைட் பண்றப்ப பிளஸ். மல்டிப்ளிகேஷனுக்கும் டிவிஷனுக்கும் ஒரே ரூல் தான். அடுத்து நம்ம பார்க்க போறோம் ஃபிராக்ஷன்ஸ். ஃபிராக்ஷன்ஸ்னா என்ன? தமிழ்ல பின்னங்கள். நமக்கு ஃபிராக்ஷன்ஸ் தெரியும். நம்ம ரியல் லைஃப்ல நிறைய டைம் யூஸ் பண்றோம். ஆனா இதுதான் ஃபிராக்ஷன்ஸ் நமக்கு தெரியாது. இது பாருங்க, இது ஒரு ஃபுல் சர்க்கிள். இத ஹாஃபா டிவைட் பண்ணிருக்கோம். சோ இது ஒரு ஹாஃப். கீழே இருக்குது ஒரு பாதி, அத ஹாஃப் அப்படி எழுதுறோம். இதையும் ஹாஃப்னு எழுதுறோம். 1/2 அதாவது 2ஆ டிவைட் பண்ணி ஒரு பார்ட் இது. இது 2ஆ டிவைட் பண்ணதுல இன்னொரு பார்ட். ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்களேன். 1/2வையும் 1/2வையும் ஆட் பண்ணா ஈக்குவல் டு 1 + 1 2. கீழே இருக்க 2வையும் 2வையும் ஆட் பண்ணிடக்கூடாது, அப்படியே போடணும் இல்லையா? கேன்சல் பண்ணோம்னா 1. என்ன கிடைச்சிருக்கு? 1. ஒரு ஹோல் சர்க்கிள 2 ஹாஃப் சர்க்கிளா டிவைட் பண்ணிக்கலாம். இங்க என்ன பண்ணிருக்காங்க பாரு, 4ஆ டிவைட் பண்ணிருக்காங்க இல்லையா? சோ ஒவ்வொரு பார்ட்டும் 1/4. இது ஒரு 1/4, இது ஒரு 1/4, இது ஒரு 1/4. இங்க வந்தீங்கன்னா இது 1/4, இது 1/4, இது 1/4. இது மூணையும் ஆட் பண்ணீங்கன்னா பாருங்க, 1/4ஐயும் 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 ஆட் பண்ணீங்கன்னா கீழே இருக்க 4 அப்படியே இருக்கும். மேல இருக்க 1 1 1 இது ஆட் பண்ணி 3ன்னு நம்ம போடுறோம். இது எதை குறிக்குது பாருங்க. இந்த ஹோல் சர்க்கிள 3ஆ டிவைட் பண்ணிருக்கோமா? இது ஒரு பார்ட். அப்படின்னா இது 1/3. ஒவ்வொரு பார்ட்டும் 1/3. இதுவும் 1/3. இங்க பாருங்க, இங்க ஷேட் பண்ணிருக்கிறது மட்டும் எவ்வளவு? ஒவ்வொன்னும் 1/3 இல்லையா? அப்ப நம்ம 2 பார்ட் ஷேட் பண்ணிருக்கனால 2/3 ஷேட் பண்ணிருக்கோம். ஃபிராக்ஷன்ல இதுல ஒவ்வொன்றும் ஃபிராக்ஷன் இல்லையா? 3/4 ஒரு ஃபிராக்ஷன்னா இதுக்கு பேரு நியூமரேட்டர், இதுக்கு பேரு டினாமினேட்டர். நியூமரேட்டர் தமிழ்ல இதுக்கு பேரு தொகுதி. தொகுதி மேல இருக்கும், பகுதி கீழே இருக்கும். இது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஃபிராக்ஷன்ஸ் நாம 3ஆ பிரிக்கிறோம். ஒண்ணு என்ன அப்படின்னா, நியூமரேட்டர் சின்னதாவும் டினாமினேட்டர் பெருசாவும் இருக்கும். அப்படி இருந்தா அந்த ஃபிராக்ஷனை நாம என்ன சொல்லுவோம்னா ப்ராப்பர் ஃபிராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ப்ராப்பர் ஃபிராக்ஷன் எப்படி இருக்கும்? நியூமரேட்டர் சின்னதாவும் டினாமினேட்டர் பெருசாவும் இருக்கும். அடுத்து இன்னொரு ஃபிராக்ஷன் இருக்கு, அதுக்கு பேரு இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ல நியூமரேட்டர் பெருசாவும் டினாமினேட்டர் சின்னதாவும் இருக்கும். இங்க பாருங்க 4/3. இங்க நியூமரேட்டர் பெருசாவும் டினாமினேட்டர் சின்னதாவும் இருக்கு. இது இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். இன்னொரு ஃபிராக்ஷன் இருக்கு, மிக்சட் ஃபிராக்ஷன். மிக்சட் ஃபிராக்ஷன்ல ஒரு ஹோல் நம்பரும் ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷனும் இருக்கும். அப்படி இருந்தா அதை மிக்சட் ஃபிராக்ஷன் சொல்லுவோம். இப்போ ப்ராப்பர் ஃபிராக்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதுவோம். எப்படி இருக்கணும்? நியூமரேட்டர் சின்னதா இருக்கணும், டினாமினேட்டர் பெருசா இருக்கணும். இம்ப்ராப்பருக்கு சொல்லுங்க, நியூமரேட்டர் பெருசா இருக்கணும், டினாமினேட்டர் சின்னதா இருக்கணும். மிக்சடுக்கு
ஒரு ஹோல் நம்பர் இருக்கணும், அது கூட ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷன் இருக்கணும். இது ஃபிராக்ஷன்ஸோட டைப்ஸ். நாம கொஞ்சம் எக்ஸசைஸ் பார்க்கலாம்.